ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோக்கு டென்சேவோட சீசன் 2 எபிசோட் 3 பார்க்க போறோம். எடுத்ததும் நல்ல வேலை பார்த்துருக்கீங்கன்ட்டு சேஸ் சொல்லுவான் ரூடியஸ். சுசானே இப்பெல்லாம் நீ தான் எங்களை அதிகமாக காப்பாத்துறதுன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இப்போ கன்சிஸ்டன்டா கவுண்டர் ஏரோ கூட தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஈவன் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலயும் குவாக் மயர் ரூடியஸ்னு என் பேர் நல்லாவே வளருது. அப்படியே அது அட்வென்ச்சரஸ்க்கு மத்தியிலையும் தான்ட்டு. குறிப்பா சாராவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு வரோம்னு நினைப்பான். சாரா எங்க அப்பா ஹண்டர் தெரியுமான்ட்டு. அதாலதான் சின்ன வயசுல இருந்து அம்பு விட பழகினேன். அதான் இப்ப வரைக்கும் அட்வென்ச்சர்ஸ்க்கு வர எனக்கு காப்பாத்துதுன்பா. ரூடியஸ் என் அப்பா நைட்டா இருந்தவர். அவர் நான் வாட்ச்மேனா தான் இருக்கணும்னு விரும்பினாரு. ஆனா எனக்கோ டேலண்ட் மேஜிக்ல தான் இருந்துச்சு. அதால ராக்ஸி மிகுடியான்ங்கிற ஒரு டியூட்டரை கூட்டிட்டு வந்தாங்கன்பா. சாராவும் பொண்ணு பேர் போல இருக்கேன்னுபா. ரூடியஸ் ஆமா அவங்க பொண்ணுதான், நான் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றேன் தெரியுமான்பா. சாரா லைட்டா அப்செட் ஆயிருப்பா. ரூடியஸும் சில விஷயங்கள் அவளை அப்செட் பண்ணதுன்னு நினைக்கிறப்ப அவ டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டா. நான் ஹண்டரோட பொண்ணுங்கிறனால டேகர் விஷயத்துல எல்லாம் எனக்கு சரியா பயன்படுத்த தெரியாது. அப்புறம் ரீசெண்ட் டைம்ல யூஸ் பண்ண கியர்ஸை வேற ரிப்பேர் கொடுக்கணும். அப்புறம் டேகரும் நல்லாவே சதஞ்சு போயிருக்கு. நான் புதுசு வாங்கலான்னு இருக்கேன். நாளைக்கு கடைக்கு என் கூட சேர்ந்து வரையான்பா. அவனும் ஃபன்னா இருக்கும் போலயே வரன்பா. சுசனே அதை பார்த்துட்டு ஒரு லுக் விடவும் சாராக்கு ரொம்ப வெக்கமா போயிரும். ரூடியஸ் இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான் அவ அப்படின்னா ஒரு டேட் போலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காளான்னு. அடுத்த நாள் சாரா அழகா ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் போய் பழங்கள் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஷாப்பிங்லாம் போயிட்டு ரிப்பேர் ஒர்க்லாம் கொடுத்துட்டு அந்த டேவை ரொம்ப ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. நைட் ரெண்டு பேரும் பார்க்கு போனதும் சாரா இன்னைக்கு நாள் செம்மையா போச்சுன்ட்டு நான் வேற பிரஷ் பிளேட் மாத்தணும்பா. ரூடியஸ் ஏன் பழசுக்கு என்னாச்சுன்னு கேட்பான். அவ இப்ப இல்லாத டைட்டா இருக்குன்பா. இது கொஞ்சம் பையனை இழுக்கிற போல இருக்கும். சாரா இதை கேட்டு ஏன்டா வைக்கப்படுற, எல்லா ஆம்பளைகளும் ஒண்ணுதானன்பா. அவ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அவன் தோல்ல சாயவும் நம்ம பையன் கை வைக்கலாமா வேண்டாமாங்கிற போல யோசிப்பான். சாரா அதெல்லாம் நீ வைக்கலான்னுபோம். அவன் டப்புன்னு ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேற, நான் உன்னை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டான்ட்டு மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு சேஃபான மூதா வைக்கணும் இல்லையா அப்பால்னு நினைப்பான். அவ இல்ல நான் உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேச விரும்புறேன்பா. ரூடியஸ் பேசாம ஏதாவது மது கூட போலாமான்னு கேட்பான். அவ ஒரு மாதிரி தயங்கி நான் உன் வீட்டுக்கு உன் கூட வரலான்னு இருக்கேன்பா. ரூடியஸ் அப்படியான்ட்டு மனசுக்குள்ள இவ இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா, நான் வேற என் சுய கட்டுப்பாட்டுல இருக்கணுமே, இல்லைன்னா பேசாம ஒரு ஃப்ளோல போயிடலாமான்னு நினைப்பான். அவனும் சரி வா போலான்னு கபான். அவ ரூடியஸ் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சுப்பா. அவனும் அவன் ரூம்க்கு கூட்டிட்டு வந்ததும் சாரா இடம் நல்லாவே பெருசா இருக்குன்பா. அவன் கேண்டல பத்த வச்சுட்டு என்ன ட்ரிங்க் பண்றியான்னு கேட்டா. அவ அதெல்லாம் வேண்டாம் கிட்ட வான்பா. நம்ம பைவ்லயே ஒரு மாய் போய் ஸ்டிஃபா உட்காந்துருப்பான். அவ அன்னைக்கு நான் செத்துருப்பேன், நீ மட்டும் வரலனா செத்துதான் போயிருந்திருப்பேன், அதெல்லாம் நான் எனக்கு ஒன்னையே தரேன்பா. பைவ்லயும் டப்புன்னு பாய ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரம் அவன் தொடர வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா பைவுல அவன் சைடு பாக்குறப்ப அவன் மனசுக்குள்ள சாரா கிட்ட அந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை எங்கிட்டையும் நினைப்பான். பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ல என்ன வேலை செய்யணுமோ அது வேலை செய்யாம போயிருக்கும். பையன் வெறுத்து போய் உட்காந்துருக்கப்ப சாரா நான் ஒன்னும் உன் மேல ஃபீலிங்ஸ் வச்சலாம் வரல, ஏதோ நீ பண்ண உதவிக்கான நன்றி கடன் தெரிவிக்கலான்னு தான் வந்தேன். நீ தேவையில்லாம மனசுக்குள்ள எதையும் வளர்த்திக்காத, இது இருக்கல எனக்கு ஒரு ஒஸ்ட் ஃபீலிங்ட்டு போயிருவா. ரூடியஸ் எல்லாம் பேசி பார்க்கலாம் ட்ரை பண்ணவன் மனசே இல்லாம அப்படியே உட்காந்துருப்பான். இதுக்கப்புறம் வெறியாகி போய் கண்ணா பின்னான்னு குடிக்க போயிருவான். கடைக்காரனும் நீ உன்னவே காயப்படுத்திக்காத தம்பின்பாரு. ரூடியஸ் சொன்னதை மட்டும் செய்யான்னு கத்தும் போது எங்க சோல்டாட் வேற வந்துட்டு வம்பிழுப்பான். ஏன்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தான் பைத்தியக்காரமாய் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் கடந்து போவே, எவனாவது வந்து கம்ஃபர்ட் பண்ணுவானு, ஏன்டா அப்படி எதுவும் நாள் போலையான்னு கேட்டா. ரூடியஸ் டப்புன்னு வாயிலே குத்திருப்பான். சுத்தி இருக்க எல்லாரும் பயந்துருப்பாங்க. ரூடியஸ் என்ன இதுக்காக தான் நான் வந்த, நான் சிரிச்சா என்ன சிரிக்காட்டி உனக்கு என்னடான்ட்டு சொல்றட்ட வாய் வாயா குத்துவான். நான் சிரிச்சா யாரும் என்ன வெறுக்க மாட்டாங்கங்கிற நினப்புல தாண்டா அதை செய்யறேன். நான் சிரிக்கையில யாருக்கு என்னடா கஷ்டம், உன்னை போல மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் என்ன வம்பளுக்கு சொல்றியா, நான் பைத்தியம் போல சிரிக்கிறேன் சிரிக்காம போறேன் உனக்கு என்னடான்ட்டு ரொம்ப விரக்தியாகி அப்படியே உட்காந்துருப்பான். ரூடியஸ் அவ்வளவுதான்டா, என்னால இதுக்கு மேல முடியாது, எப்படியும் என்னால உன்னை சண்டையில எல்லாம் ஜெயிக்க முடியாது, என்ன அடிச்சு போட்டு நக்கல் பண்ணிட்டு இங்க இருந்து போடான்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். கூட இருக்க வந்தா சரி அந்த பையனை விட்டுறலான்னுபா. சோல்டாட்டும் ஏன் தப்புதான்பா. ரூடியஸ் ஏன் பிரச்சனை தான் உனக்கு என்னன்னு தெரியுமாடான்பா. சோல்டாட் முதல்ல வா தண்ணி அடிப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாக்கலான்பா. சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவனே ட்ரிங்க் வாங்கி கொடுத்துட்டு கதையை கேட்டதும் உனக்கு தூக்கலின்ட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அதான் பிரச்சனையான்னு கேட்பான். ரூடியஸ் என்ன அதை வச்சு நக்கல் பண்ண போறியானா. சொல்லிட்டு முதல்ல இந்த விஷயத்துல ஏன்கிற கேள்வியை கிளியர் பண்ணணும்பா. ரூடியஸ் ஒருவேளை எனக்கு இருக்க சோகமா இருக்கலான்பா. சொல்லிட்டு இல்ல இப்படி வார்த்தைகளால மறைக்காத, அப்படியே கொஞ்சம் ஓப்பனா பேசினில அதே போல எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா சொல்லுன்பா. ரூடியஸும் இங்க பாருங்க எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு இருந்தா, அவ கூட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு மண்ணா இருந்ததெல்லாம், அவ கூட எனக்கான அந்த ஃபர்ஸ்ட் விஷயங்கள் எல்லாமே கரெக்டா முடிஞ்சதுன்பா. சொல்லிட்டு பசங்க லைஃப்ல எப்படியும் ஒண்ணு இப்படி இருக்கதானன்பா. ரூடியஸ் ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அவ ஏன் என்ன விட்டு போனான்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். சொல்றட்டும் என்ன தூக்கி போட்டு போயிட்டாளா, எனக்கு தெரிஞ்ச இடையில ஏதாவது நீ சொதப்பிருப்ப, சரி அழுகாம இருப்பான். ரூடியஸ் ஒருவேளை நான் பெட்ல சொதப்பலான ஆளோன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். சொல்ற டே தம்பி பிரச்சனை நீயா எடுத்துக்காத, இந்த விஷயத்துல என்ன பண்ணி பிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பாக்கலான்பான். ரூடியஸும் எப்படி பண்ணுவோன்னு கேட்டா. சொல்றாட்டு அதை இனிமேல் தாண்டா யோசிக்கணும், பேசாம இந்த விஷயத்துல ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஐடியா கேட்டா என்னன்பான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்திலே கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பெண்கள்
இருப்பாங்க. இதுல ரூடியஸ் ஒரு ரூம்குள்ள போவான். அங்க பார்த்தா சிகப்பு முடியோட ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவ தன்னோட பேரு எலிசன்ட்டு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம், உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமான்னு கேப்பா. நம்ம பையனும் பேரை சொல்ல அவ உங்களை பார்த்ததுல சந்தோஷம்ட்டு ஒயினை ஊத்தி கொடுத்துட்டு உங்க பேரு நல்லாவே வளர்ந்து வருது தெரியுமான்பா. ரூடியஸ் ஏதாவது அட்வென்ச்சரஸ் சொன்னாரான்னு கேட்டா எலிஸ் இல்ல என் தங்கச்சி தான் சொன்னா, எந்த காசும் வாங்காம அவளை ஹீல் பண்ணி விட்டீங்களாமேன்பா. ரூடியஸ் நானான்ட்டு முழிக்கிறப்ப அவ லாஸ்ட் விண்டர்ல என் தங்கச்சி கீழே விழுகும் போது அவ காயத்தை நீங்க தான் ஹீல் பண்ணி விட்டுருக்கீங்கன்பா. ரூடியஸும் அந்த பொண்ணை யோசிக்கிறப்ப எலிஸ் நான் ஒரு ஜென்டில்மேனை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தது எனக்கு சந்தோஷம், கண்டிப்பா மத்த பொண்ணுங்க இந்த விஷயத்துல பொறாமப்படுவாங்கன்பா. ரூடியஸ் வைன்ல இன்னொரு கப் கிடைக்குமான்னு கேட்பான். அவளும் வைன் ஊத்திட்டு அவ எப்பவும் ராத்திரி இளமையா இருக்கும், என்ன அதை ஆர்ப்பரிக்கிறீங்களான்னு கேப்பா. அவனும் கண்டிப்பான்ட்டு வைனை குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாமான்பா. அவளும் அவளால முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சிகளை தூண்டுற விதமா ரூடியஸ ஒரு மாதிரி பெட்டுக்கு வாங்கலாம் கூப்பிட்டு அதை நல்ல விதமா கொண்டு போற போல இருக்கும். வெளியே பார்த்தா சோல்டாட் பொண்ணு கிட்ட பயங்கரமா கதையடிச்சு விட்டு இருப்பான். ஆக்சுவலா பொய்யெல்லாம் கிடையாது, அவன் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணது உண்மைதான். அதே டைமுக்கு ரூடியஸ் வருவான். சோல்டாட் என்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதான்னு கேட்டா ரூடியஸ் அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்க செஞ்சு பார்த்தாங்க, ஆனா எதுவும் வேலைக்கு ஆகலின்பா. சோல்டாட்டும் என்னடா இதுன்ட்டு யோசிப்பான். எலிஸ் இந்த விஷயத்துல என்னால சரியா உதவ முடியாததுக்கு மன்னிச்சிருங்கன்பா. ரூடியஸும் இதுல பிரச்சனை உங்களுது இல்லைன்பா. சோல்டாட் டக்குன்னு எலிஸ் கிட்டேயே இவன் விஷயத்துல நீதான் கூட இருந்தது, அதால இவனுக்கு என்ன உறுத்தல் இருக்குன்னு நீயே சொல்லேன்பா. எலிஸ் பார்க்க போனா இவருக்கு பொண்ணுங்க மேல பயம் ஜாஸ்தியா இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு இவரு பயப்படாத ஒரு பொண்ணை தான் பிடிக்கணும், அப்புறம் அந்த பொண்ணு இவரை என்னைக்கும் கை கழுவிட்டு போகாத மாதிரி இருக்கணும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இந்த மொமெண்ட் ட்ராக்ஸியை தான் யோசிச்சேன், இருந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைப்பான். எலிஸ்மே இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல அவ்வளவு ஈஸி அமைஞ்சிடாது, கொஞ்சம் பொறுமையா தான் வளர்த்தி போகணும்பா. சொல்லிட்டோம் அப்ப சரி, நாளைங்கிற ஒண்ணு இல்லைங்கிற போல நல்லா நிக்க குடிச்சு தீத்துருன்பா. ரூடியஸும் சரின்ட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிருப்பான். பார்த்தா கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்து அப்படியே தூங்கி இருந்திருப்பானுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு எழுப்பி விடுவாங்க. சோல்டாட்ல எந்திரிச்சவன் என்ன விடிஞ்சே போச்சான்பா. இதுக்கப்புறம் வெளியே நடந்து போறப்ப சோல்டாட் ரூடியஸ் கிட்ட இங்க பாரு நான் லேபரண்ட் போனா ரொம்பலாம் ரஷ் பண்ண மாட்டான்பா. ரூடியஸும் ஆங்கவான். அவன் லேபரண்ட பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆழமா போறோமோ அங்க மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும், கூடவே எதிர்பார்க்காத மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு சேர்ந்து வரும். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்து தான் செயல்படணும், இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்க மக்கள் தான் காயப்படுவாங்கன்பா. ரூடியஸும் தூக்க கலகத்திலே சரின்பா. சோல்டாட் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகணும், அப்பதான் எல்லாமே சரியா ஒர்க் அவுட் ஆகும்பா. ரூடியஸ் அப்ப சரி அதை தெளிவாவே பயங்கரமா செஞ்சு முடிச்சிடலான்னு கத்துவான். சோல்டாட் அதே போலதான் சாராங்கிற பொண்ணு முடிவுலையும் ரொம்பவும் குயிக்காலாம் போகாம இருன்பா. ரூடியஸ் குயிக்கா என்ன அர்த்தத்துல சொல்ல வர, அந்த விஷயம் ஒண்ணு அவ்வளவு தூரம்லாம் போலின்பா. சோல்டாட்டும் அப்படிலாம் இல்ல, இந்த விஷயத்துல ப்ரெப் ஒர்க்ஸ் எல்லாம் நீ பார்த்து தான் செய்யணும், உனக்கே தெரியும்ல எமோஷனலா. ரூடியஸ் எனக்கு அப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்னும் தெரியல, ஜஸ்ட் அவ அதை ஒரு கடமையா செஞ்ச போலதான் இருந்துச்சுன்பா. சோல்டாட் ஆனா நான் பார்த்த விதத்துல அந்த பொண்ணு உன் மேல ரொம்ப ஆசையா தான் இருந்த போல இருந்துச்சுன்பா. ரூடியஸும் அப்படியான்ட்டு தலையை தொங்க போட்டு பின்னாலேயே வருவான். சோல்டாட் அதனால திரும்ப அந்த பொண்ணை பார்க்க முடிஞ்சா அதை கிட்ட போய் நல்லா பேசி வைன்பா. ரூடியஸ் அப்ப சரி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு போய் பேசிக்கிறேன்பா. சோல்டாட்டும் டே நான் உனக்கு சொன்னதே புரியல போலேன்ட்டு பின்பக்கம் யாரையோ பார்த்து அதிர்ச்சி ஆயிருப்பான். ரூடியஸ் எல்லாம் புரிஞ்சது, நீ கொஞ்சம் சும்மா இரு, இது ஒர்க் அவுட் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, எனக்கு அவளை போல ஒரு பொண்ணு வேண்டாம், அவ குழந்தை போல இருக்கா பாஸ், எலிஸ் போல ஒரு நல்ல பொம்பளை வேணும் ஐயா, என்ன புரிஞ்சுதான்ட்டு சிரிப்பான். சோல்டாட் இந்த பக்கம் சாரா வரதான் பார்த்திருப்பான். ரூடியஸ் சோல்டாட் கிட்ட நான் சொல்றது சரியா தப்பா, அவ டின்னர் போலாம் ஷாப்பிங் போலான்லாம் பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமாயான்பா. சோல்டாட் தம்பி கொஞ்சம் சும்மா இருப்பான்பா. ரூடியஸ் எனக்கு செம்மையான பொண்ணுதான் வேணும்னு கத்தவும் சோல்டாட் எதையோ பார்த்துட்டு முடிக்கிறானேன்ட்டு திரும்புவான். பார்த்தா சுசானே அண்ட் சாரா தான் நிப்பாங்க. சாரா ரொம்ப கோவமா வரப்ப கூட ரூடியஸ் பேசி சமாளிக்கலான்னு பாப்பான். அவ சப்புன்னு கணத்துல பிட்டு கீழே ஒரு பொருளை போட்டு கிளம்பிருப்பா, நீ இருக்கலே ரொம்ப மோசம்டா குப்படான்ட்டு. சுசானேவும் நீ ரொம்ப ஓவரா போயிட்டீன்பா. ரூடியஸ் அப்படியே உட்காந்து அவ விட்டுட்டு போன டேகர் எடுத்து பாப்பான். சோல்டாட் டப்புன்னு அதை தட்டி விட்டுட்டே சீக்கிரம் போய் அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி தொடான்பா. ரூடியஸ் கையை தட்டி விட்டு எனக்கு எந்த ஃபீலிங்குமே இப்ப இல்ல, நான் எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படணும்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். சோல்டாட்டும் பேசாம நீ உன் ஃபேமிலி கிட்ட தான் போயிடுறேன், அவங்க என்ன ஆசுராவிலேயே இருக்காங்கன்னு கேட்டா ரூடியஸ் மில்லிஸ்லின்பா. சோல்டாட் பேசாம எங்க கூட வரையான்பா. ரூடியஸ் பார்க்கவும் சோல்டாட் டச்சி ஆஃப் நெரிஸ்ல ஒரு பெரிய லேப்ரின்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னைக்கு தான் அதுக்கு போலான்ட்டு இருந்தோம், கூட வரையான்னு கேட்பான். ரூடியஸும் எதுக்கு என்ன கூப்பிடுற, உனக்கு தான் என்ன பிடிக்காதேன்பா. சோல்டாட் நீ எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு அப்படியே நல்லவன் போலவே நடிச்சிட்டு இருந்தியா, அதை பார்க்கும்போது அங்கன்றா அதான் உன் மனசுக்குள்ள இப்ப என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அதுக்கு மீறிய காரணம் வேணும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள சோல்டாட் ஒன்னும் நான் நினைச்ச அளவுக்கு கெட்டவன் இல்ல போல நல்லவன் தான் நினைப்பான். சோல்டாட் என்ன வரையன்கவான். ரூடியஸ் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எந்திரிச்சவன் வரன்பான். சோல்டாட் அப்புறம் எதுக்கு காத்திருக்கோன்பா. இந்த இடத்துல அப்ரப்ட் அப்ரோச்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அப்படியே எலினலி சைட் காமிச்சா பின்னால இருக்க 2 ஆம்பளைங்க 20 பேர் தான் அசால்ட்டா காப்பாத்திருக்கான், அதுவும் ஒரு துளி வேர்வை வராம ஒரு டிராகனை மொத்தமா காலி பண்ணி. அவன் பேரு கூட குவாக் மயர் ரூடியஸ் பானுங்க. எலினாலிஸ் காதுல கேட்டு என்ன வதந்தி அதுன்ட்டு கிட்ட போவா. அவனுங்க அதை பத்திலாம் பெருசா தெரியாதுன்னு சொன்னாலும் எலினாலிஸ் அவனை பத்தி ஏதாவது சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பெருசா செய்வேன்பா. அவனுங்களும் டக்குனு யோசனை வந்து பெஷரந்தோட 3rd சிட்டி பிப்பின்ல இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படியான்ட்டு எலினாலிஸ் இறுதியா அவனை கண்டுபிடிச்சிட்டன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.